ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் ரீசெண்டாக இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி வார்னிங் வந்திருக்கு. அதை பற்றி தான் ரகுல் ஆர்ச்சே இந்த வார்னிங்லாம் எதுக்கு வருது, ஏன் தெரியல, எங்களுக்கு வார்னிங் இந்த வார்னிங் வந்தால் என்ன ஆகும் சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக கேட்டுட்ருக்காங்க. அந்த வீடியோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எதனால் வார்னிங் வருது, அந்த வார்னிங் வந்தால் நம்ம எப்படி அந்த வார்னிங்லேருந்து நம்ம தப்பிக்கிறது, வார்னிங் வந்துச்சுன்னா நம்மளோட ஐடி பேண்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி தான் நம்ம முழு வீடியோக்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆப்பை பற்றி போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வார்னிங் எதனால் வருது, அந்த வார்னிங் வந்தால் எப்படி அதை கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வார்னிங் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்னிங் வந்தால் எப்படி அதை கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தா தெரியும் வார்னிங் ஃபார் பெர்மனன்ட் பிளாக்னு சொல்லிட்டு இங்கே 3 வார்னிங் வாங்கியிருப்பாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா வார்னிங் ஃபார் மிஸ்பிஹேவியர், செகண்டும் பார்த்தீங்கன்னா வார்னிங் ஃபார் மிஸ்பிஹேவியர், தேர்டும் பார்த்தீங்கன்னா வார்னிங் ஃபார் மிஸ்பிஹேவியர், ஓகேங்களா. இதுதான் வருது. இப்போ எதனால் இந்த வார்னிங் இவங்க கிடைக்கும், என்ன ரீசனால் கிடைக்குதுன்னு பார்த்தப்பா நம்ம சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்னிங் எதனால் வருதுங்கன்னா, ஓகேங்களா, இவங்க ஆர்ஜேக்கள் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜேக்கள் என்னென்னா எல்லாரும் நிறைய பேஜஸ் இருக்குன்ற காரணத்தால் எல்லோரும் ஃப்ரீயாகவே எடுக்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட் ஆப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, மேல் யூஸரை கிஃப்ட் இல்லாமல் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. மேல் யூஸர் கிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் எடுத்து பேசணும், இல்லைனா அவங்கள எடுத்து பேசக்கூடாது. அப்படி நீங்கள் கிஃப்ட் பண்ணாமல் எடுத்து பேசும்போது ஃப்ரெண்ட் டீம் கண்டிப்பாக நோட் பண்ணுறாங்க. முன்ன மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட் ஆப்பு. இப்போ நிறைய வாட்சிங் நடக்குன்ற காரணத்தால் நீங்கள் கிஃப்டிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிஃப்டிங் பண்ணாத பர்சனை திரும்ப திரும்ப எடுத்து பேசும்போது உங்களுக்கு வார்னிங் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரே மேட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் ரம்யா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ராகுல் ரம்யான்றவங்கள எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறவங்களுக்கு ராகுல் ரம்யான்னு இருக்காங்க. அவங்கள மறுபடியும் ஒரே மேட்சிங் கண்டினியூவாக நீங்கள் கிஃப்ட் இல்லாமல் ஒரே 5 காயின் கிஃப்டில் எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கும் வார்னிங் வரும், ஓகேங்களா. நான் அதுதான் சொல்கிறேன், ஒரே மேட்சிங்கை எடுக்காதீங்க. இப்போ ராகுல் ரம்யா எடுத்திங்கன்னா அடுத்த முறை ஒரு வேளை உங்களுக்கு இல்லைனாலும் ராகுல் திவ்யான்னு யாராச்சும் இருப்பாங்களா, வேற ஒரு ஃபீமேல், இல்லை ஃபீமேலை மாற்றுங்க, இல்லை மேலே மாற்றிடுங்க. ஆனால் கிஃப்டிங் இல்லாமல் எடுக்காதீங்க. கிஃப்டிங் இல்லாமல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வார்னிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால், அதாவது ஃப்ரெண்ட் ஆப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா இதனாலேயும் உங்களுக்கு வார்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேசும்போது, அதாவது ஃப்ரெண்ட் ஆப்பில் டாபிக் எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. டாபிக் எடுத்து பேசுங்க. டாபிக் எடுத்து பேசும்போது அதில் உங்கள் வார்னிங்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம், ஓகேங்களா. இங்கே அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி என்னென்னா, கீழே யூசர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க, மேலே ஆர்ஜே மியூட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க. அதாவது ஆர்ஜேக்கள் எப்போவுமே சரி ஹோஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி மியூட் நிறைய நேரம் போடாதீங்க. மியூட் போடவே கூடாது. மியூட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரண்ட் டீம் வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கும் வார்னிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதுபோல் உங்களோட யூசர்கள், அதாவது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூசர்களும் மியூட் போடுவாங்க. அவங்களையும் ரொம்ப நேரம் மியூட் போட வேணாம்னு சொல்லுங்கள். ஒருவேளை அவங்க சாங்ஸ் பாடுறாங்க அப்போட, அதாவது சாங்ஸ் பாடுறாங்க அதனால தான் மியூட் போட்டேன் இது பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஏரியாவை ஹோஸ்டிங் பண்ணுங்கள், ஓகேங்களா. கிளியராக இருக்கிற இடத்துல ஹோஸ்டிங் பண்ணுங்கள். நீங்கள் போல்டாக பேசுங்க. அதாவது நைட் டைமில் எல்லோரும் ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸில் பேசுவாங்க. அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அஸ்கி வாய்ஸில் பேசுவாங்க. நீங்கள் அப்படி பேசினாலும் உங்களுக்கு வார்னிங் வந்துடும், ஓகேங்களா. வார்னிங் 5 வார்னிங் வந்துச்சுன்னா உங்களோட ஐடி பெர்மனெண்ட் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இது பண்ணாதீங்க, ஓகேங்களா. நீங்கள் மாரி ஹோஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது போல் நிறைய காரணங்களால் அன்பிகியூரான காரணங்களால் ஃப்ரெண்ட் ஆப் உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த வார்னிங் வந்துட்டு இருந்தால் அந்த வார்னிங் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு வார்னிங் கிடச்சிச்சு, எப்படி இப்படி இதை கிளியர் பண்ணுறதுனா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது 7 டேஸ்க்கு தான் அந்த வார்னிங் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 7 டேஸ்க்கு நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்க, கிளியராக யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நிறைய பேர் நினைப்பாங்க, சரி ஓகே வார்னிங் வந்துச்சு நம்ம பேஜை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அப்போல்லாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா.
வார்னிங் வந்துட்டால் கூட நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் டீசெண்டாக ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது டீசெண்டாக உங்களுடைய தவறுகள் என்னவோ அதை திருத்திக்கிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வார்னிங் வந்து டவுன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? உங்கள் வார்னிங் டவுன் பண்ணிவிடுவாங்க. உங்கள் வார்னிங் டவுன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வார்னிங் வந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறம் தப்பாக யார்கிட்டையும் பேசாதீங்க. ஓகேங்களா? அப்படி பேசும்போது கண்டிப்பாக வார்னிங் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. நீங்கள் அதை கிளியர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைவேட் சேட், அதாவது ஃப்ரெண்ட் ஆப்போட ப்ரைவேட் சேட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து மிஸ்பிஹேவியராக வந்து சேட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அங்கே உங்களோட இன்ஸ்டா ஐடியோ இல்லை ஃபேஸ்புக் ஐடியோ இல்லை சோஷியல் மீடியாக்கள் ஐடி ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து முதல்ல வந்து இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுற டைம் வந்து குறைச்சிக்கங்க. ஓகேங்களா? நிறைய நேரம் நீங்கள் வந்து ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போல்லாம் வந்து இருக்கிற ஒரு 1 ஹவர் மட்டும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டேஸ்க்கு இந்த வார்னிங் குறையிற வரைக்கும். ஓகேங்களா? இந்த வார்னிங் வந்து ஃப்ரெண்ட் ஆப் டீமே பார்த்துட்டு டவுன் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் பிஹேவியர் பார்த்து தான் குறைப்பாங்க. ஓகேங்களா? அதனால் உங்கள் பிஹேவியர்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் பிஹேவியர்ஸில் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வார்னிங் வந்து டவுன் ஆகிடும். நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃப்ரெண்ட் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ள ஒரு வீடியோ வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.